ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோகிலா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மாவடு மேக்கிங் வீடியோ தான். வாங்க பார்க்கலாம். சில சீசன்ல மட்டும் தான் சில திங்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி மாவடெல்லாம் மார்ச் ஏப்ரல்ல மட்டும் தான் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம வாங்கி நம்ம மாவடு செஞ்சு வச்சுக்கிட்டாதான் நமக்கு வருஷம் ஃபுல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு வரும். மாவடுலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் மாவடுஸ் இருக்கு. கிளிமூக்கு மாங்காய், உருண்டை மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மாவடு உருண்டை மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி காம்போட இருக்கிறத வாங்கி நம்ம இது மாதிரி குட்டி குட்டியா அந்த காம்பை கட் பண்ணிட்டு நம்ம நல்லா ஒரு ஈர துணி வச்சு நம்ம தொடச்சிக்கணும். கழுவக்கூடாது. கழுவுனா வந்து பாத்தீங்கன்னா அது சீக்கிரம் கெட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மாதிரி நல்லா ஈர துணியை வச்சு 1-2 வாட்டி நல்லா நம்ம தொடச்சி வச்சுக்கணும். நல்லா இது மாதிரி தொடச்ச மாவடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் வாளிலையோ இல்ல பீங்கான் ஜாடியிலையோ போட்டு நம்ம வந்து மாவடை செஞ்சுக்கலாம். எல்லா மாவடையும் பாத்தீங்கன்னா நான் இது மாதிரி வாளியில போட்டுட்டேன். வாளியில போட்டதுக்கு அப்புறம் விளக்கெண்ணெய் விட்டு நல்லா பெசரி விடணும். விளக்கெண்ணெய் எதுக்கு விடுறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு இதான் இதோட ப்ரிசர்வேட்டிவ். இது விளக்கெண்ணெய் உப்பும் தான் நம்ம மாவடுக்கான ப்ரிசர்வேட்டிவா நம்ம யூஸ் பண்றோம். மற்றபடி வினிகரோ நம்ம எதுவுமே நம்ம போடுறது கிடையாது. இந்த எண்ணெய் போட்டு நல்லா எல்லா மாவடு மேலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல்லா திருப்பி விடணும். இதுக்கேற்ற நம்ம அளவு உப்பு போடுறோம். பாத்தீங்கன்னா 200 கிராம் உப்பு போடுறேன். நான் எடுத்திருக்க மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ மாவடு எடுத்திருக்கேன். நல்லா உப்பும் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா மாவடு மேலையும் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகணும். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா மாவடு மேலையும் இருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். நான் மஞ்சப்பொடி போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன்ல ஒரு மஞ்சப்பொடி போடுறேன். அதுக்கப்புறம் கடுகு பொடி. கடுகு வந்து பாத்தீங்கன்னா பாண்லியை நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம கடுகு மட்டும் அந்த சூடான இருக்க பாண்லியில போடணும். அந்த கடுகெல்லாம் நல்லா வெடிக்க கூடாது. அந்த சூட்லயே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்சிலேயே இது மாதிரி நம்ம போட்டு நம்ம நல்லா நைஸா பொடி பண்ணிட்டு அந்த பொடியை வந்து கடுகு பொடியை நம்ம போடணும். கடுகு பொடி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சில்லி பவுடர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம்ஸ்லேருந்து 200 கிராம்ஸ் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 200 கிராம்ஸ் வந்து காரப்பொடி போட்டிருக்கேன். நம்ம போட்ட 3 பொடியும் சேர்த்து மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடியில் போய் தங்கிடும். இது மாதிரி தங்கும் போது நம்ம இது மாதிரி குலுக்கி விட்டுட்டு இது மாதிரி திருப்பி நம்ம கரண்டியில் 2-3 வாட்டி நம்ம வந்து நல்லா திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி குலுக்கி நம்ம வந்து ஈவனாக எல்லா இதுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டே போட்டும் போது இப்படி தான் இருந்துச்சு. இந்த நம்ம எண்ணெய், உப்பு, பொடி எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் அப்படியே நம்ம குலுக்கி விட்டுட்டு இருக்கணும். இது வந்து நான் 3rd டே எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த உப்பெல்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கும். இந்த உப்பு, இந்த எண்ணெய், இந்த காரப்பொடியிலேயே இந்த மாங்காய் ஊறும் போது தான் ஒரு டேஸ்ட் நல்லா வரும். ஒரு 15 to 20 டேஸ்ல இது ரெடி டு ஈட் ஸ்டேஜ்ல வரும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா மாங்காய் சுருங்கும். நான் உங்களுக்கு காட்டிருக்கேன் பாருங்க, மாங்காய் சுருங்கும். இன்னும் தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஊற தண்ணி நல்லா மேலே வந்துடும். நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காவும் நல்லா சுருங்கிடும் உங்களுக்கு. ஸோ ஒரு 15 டேஸ் நல்லா ரெடி ஆகிடும். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு நல்லா செய்ய முடியலன்னா கீழே ஆர்டர்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.